சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா அவங்களும் சரின்னு சொல்லி 9 பவுன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ணணும்னு சொன்னதும் அதுக்கும் உடனே ஓகே சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாமே அம்மா பண்ணி தானே கொடுத்திருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்ல சௌந்தர்யா. இப்ப நீ அவங்க மேல வெறுப்புல இருக்கல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி உன்னை கவுத்தி கைக்குள்ள வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. என்னம்மா நீங்க எதை எடுத்தாலும் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? நான் எதையும் மாத்தி எல்லாம் பேசல, நடந்த யதார்த்தத்தை பத்தி தான் சொல்றேன். இப்போ நானா இருந்தாலும் உன்னை என் கைக்குள்ள போட்டுக்கணும்னா உனக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ் வச்சு நடந்துக்கிட்டாதான் நீ என் கைக்குள்ள வருவ. அந்த மாதிரிதான் என் அண்ணியும் பண்றாங்க. உன்னை ஒரு விசுவாச அடிமையாக்கி ஒரு நாய்க்குட்டி மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க பிடிக்குள்ளேயே வச்சுக்கணும் தான் என் அண்ணி அதெல்லாம் உனக்கு பண்ணிட்டு இருக்காங்க. மத்தபடி உன் மேல அவங்களுக்கு உண்மையான அன்பெல்லாம் கிடையாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஆஹா, இல்ல இல்ல, நீங்க என்ன ரொம்ப குழப்பாதீங்க. நான் உன்னை குழப்பல. குழம்பி போன உன் புத்திய தெளிய வைக்கதான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் உன் அத்தைய பத்தி நீ முழுசா புரிஞ்சுப்ப. அப்ப சொல்லுவ நீங்க சொன்னதுதாமா கரெக்ட்னு. அம்மா வச்சிடு அப்படி. சரிம்மா. ஏய், மாப்பிள்ளைய சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. இத கூட்டிட்டு வரேன். வந்துட்டேன். கதிர், நீ வாங்கிட்டு வந்த தாலி செயினை சாமி முன்னாடி வைப்பா. சரிங்கம்மா. மாப்பிள்ள, உன் அக்கா சொன்னா நான் இன்னும் நகையை பார்க்கல, குடு பாப்போம். இந்தாங்க மாமா, பாருங்க. ஏய், சூப்பரா இருக்கு மாப்பிள்ள. எவ்வளவு பவுனு? 5 சவரன் மாமா. 5 சவரனா? 1 சவரன் 53,000. அப்ப 5 சவரம் 2,65,000. செய்கூலி சேதாரம் மாப்பிள்ள கிட்டத்தட்ட 3 ரூபாய் கிட்ட வந்திருக்குமே. மாப்பிள்ள ராஜேஸ்வரி அம்மாவுக்கு போட்டியா சிஸ்டர் சந்தோஷப்படுத்த இதெல்லாம் பண்றாரு போல இருக்கு. ஏங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க, நகையை கொடுங்க, பூஜைக்கு டைம் ஆச்சு. இந்தா. ஃபர்ஸ்ட் ஊதுபத்தியை ஏத்துமா. அப்படிமா கொடு. கதிரு, உன் அப்பாவையும் சாமியையும் நல்லா வேண்டிட்டு இந்த தேங்காவோட. சரிம்மா. டேய் மாப்பிள்ள, பார்த்து உடைக்கணும். தேங்காய் சரி பாதியா சமமா உடையணும். ஓகே? சரி மாமா. இந்தா. இளமதி, போதும், தண்ணி வேஸ்ட் ஆயிட போகுது. தேங்காய் இப்படி போய் அழுகி போயிருக்கு. இது அபச குணமாச்சு. தேங்காவை பார்த்து வாங்கியிருக்கணும். அம்மா எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? நம்ம கடையில இருந்து எடுத்துட்டு வந்த மாமா. சரியா போச்சு. ரொம்ப நாள் விக்காத தேங்காய்ல, அதான் அழுகி இருக்கும். அப்போ ஃபங்க்ஷன்ல எங்களுக்கு எந்த வேலையும் இல்ல, எல்லா வேலையும் நீயே பார்த்துட்ட. அப்படிதானே மாப்பிள்ள? ஆமா மாமா, நீங்க வந்து சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். கலக்கிற மாப்பிள்ள. உங்க அப்பா சொல்ற மாதிரி எங்கேயோ போயிட்ட. மாப்பிள்ளை கூட எடுத்துக்கோ. அம்மா, காஃபி எடுத்துக்கிறியா? எனக்கு வேணாமா. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என் மனசே சரியில்லடி. டேய் கதிரு. என்னம்மா? அம்மா இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதடா. இப்ப இந்த ஃபங்க்ஷன் நடத்தணுமா? அம்மா, இன்னைக்கு நடந்தது எனக்கு என்னவோ சகுனம் சரியில்லாத மாதிரி தெரியுதுடா. நீங்க வேற சம்மதிக்க போட்டியா ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்றீங்க.
வேண்டாம்டா, விட்டுறலாம்டா. என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? ஒரு தேங்காய் அழுகி போச்சுங்கிறதுக்காக ஃபங்க்ஷனை நிறுத்துவீங்களா? தேங்காய் அழுகினதெல்லாம் ஒரு விஷயமாத்த. பொதுவாவே தேங்காய் உடைக்கும் போது அழுகி போச்சுன்னா அபசகுனம்னு சொல்லுவாங்க. பூஜைக்கு உடைக்கிற தேங்காய் வேற அழுகி போயிருந்தா அது கண்டிப்பா அபசகுனம்டா. இந்த காரியத்தை செய்ய வேண்டான்னு சாமியே அறிகுறி சொல்றதா நினைச்சு கைவிட்டுறணும். இல்ல தள்ளி போடணும்பா. அதெல்லாம் தேவையில்ல. ஏங்க, உங்க அம்மாக்கு ஆரம்பத்துல இருந்தே எங்க வீட்டுக்கு போட்டியா இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதே சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் இத சாக்கா வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தலான்னு பாக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க மாத்தி பேசுனீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்னக்கா இப்படி பேசுறான்? எங்க அம்மா எப்படி ஃபங்க்ஷன் நடத்துறாங்களோ அதை விட கிராண்டா நம்ம ஃபங்க்ஷன் நடத்தணும். அவங்களுக்கு முன்னாடி நம்ம குறைஞ்சவங்க இல்லைன்னு காட்டணும். நீ கவலைப்படாத இளமதி, கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். அம்மா, நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாப்பிள கரெக்ட். சரி, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே. அம்மா, ஆ மதியம் என்னம்மா சொன்னா? வந்துருவாள்ல? வந்துருவாங்க வந்துருவாங்க. அம்மா, என்னம்மா நீங்க கான்ஃபிடென்ட்டே இல்லாம சொல்றீங்க? அம்மா கண்டிப்பா வந்துருவாள்ல? அம்மா, மதியம் என்னம்மா சொன்னா? அவளுக்கும் நம்மள மாதிரியே ஃபங்க்ஷன் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவங்க தனியா பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. தனியா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? மதி இத சொன்னாளா? எனக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை நாங்க உங்களை விட சிறப்பா பண்ணுவோம். தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்குள்ள வர வேண்டாம். ப்ளீஸ் கிளம்புங்க. அம்மா சொல்லுங்கம்மா, மதி தனியா பண்ணிக்கிறேன்னு சொன்னாளா? இல்ல, கதிர் தான் சொன்னாரு. அவருக்கு நம்ம கூட சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்றதுல விருப்பமே கிடையாது.